ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, வாக்கியப்படி வந்து பாத்தீங்கன்னா 26/5/2026. திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1, அதாவது 1/6/2026 இந்த வருது. திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 நாள் வித்தியாசமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பாத்தீங்கன்னா வாக்கியப்படி. அது எப்போ அப்படின்னா மே மாசம் 26ஆம் தேதி, 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11 மணி 5 நிமிஷத்துக்கு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு குரு வந்து பெயர்ச்சி ஆகுறாரு. இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பலன்கள் வந்து உங்களோட ராசிக்கு கிடைக்கும். இந்த வருடம் வந்து நீங்க இத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு, அதிர்ஷ்ட குரு. 5ஆம் இடம்ங்கிறது பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம். அந்த இடத்துல குரு உங்களுடைய ராசி அதிபதி வந்து என்ன செய்றாரு? உச்சமாகுறாரு. எவ்வளவு அற்புதமான பலன்கள். உங்களுடைய ராசிய உச்சமாய் உங்க 5ஆம் இடத்துக்கு உச்சமாயி உங்க ராசிய பார்க்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலைய குறிக்கக்கூடிய இடம். 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்புறம் பாக்கிய ஸ்தானத்த பார்க்குறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள் அது வந்து குரு பார்க்குறாரு. அப்ப எப்படி இருக்கு பலன்கள்? ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு. இவ்ளோ நாளா எவ்ளோ கஷ்டம் மீன ராசிக்கு வந்து கொஞ்ச நாளாவே வந்து இந்த ராகு கேதுவோடைய தொந்தரவு இருந்துச்சு. இப்ப போதாதுக்கு ஜென்ம சனி வேற. ரொம்ப கடுமையான ஒரு 2 வருஷம், 3 வருஷம் ரொம்பவே அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள சமாளிச்சிருப்பீங்க. இந்த 1 வருடத்துக்கு அப்படியே ரிலாக்ஸா இருக்கலாம். நீங்க வந்து எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாளா உங்களுடைய பாதையில முள்ளும், கல்லும் அப்படியே கரடு முரடான பாதை, வெயிலா இருக்கும். ஒரு பாலைவனத்துல ட்ரையான பிளேஸ்ல நடந்து போயிட்டுருப்பீங்க. இப்படிலாம் இருந்திருக்கும். ஆனா, இப்போ வந்து அப்படியே ஒரு இதமான காற்று, ஒரு பூஞ்சோலையில இருக்கிற மாரி, அந்த இடத்துல பழங்கள், நீரோடைகள்லாம் இருந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணிக்கங்க. அது மாரி உங்களோட லைஃப் அப்படியே மாறப்போகுது. ஏன் அப்படின்னா 5ல ஏன் அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய குரு, உங்களுடைய ராசிய பார்க்கும்போது சனியுடைய பார்வை கட்டாயம் மாறிரும். அப்ப சனி, ஜென்ம சனி வேலை செய்யாது. சனிக்கு ரெஸ்ட்டு. இந்த 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனி அப்படிங்கிறதுலயும், ஜென்ம சனிங்கிறதுலருந்தும் உங்களுக்கு விடுதலை. அப்ப சனியோடைய பாதிப்புகள் ரொம்ப குறைவு. பாதிப்புகளே இருக்காது. குருவோடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நன்மைகள் தான். சரி 5ல வந்திருக்கக்கூடிய குரு என்ன செய்வாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு காசு, பணம், வருமானம்ங்கிறது வரும். நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் வருமானத்துக்காக செஞ்சிருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறப்போகுது. காசு, பணம் எப்படி வரும் அப்படின்னா, குரு இருக்கிறதே லக்ஷ்மி ஸ்தானத்துல தான். லக்ஷ்மி யாரு? காசு, பணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க. அதனால உங்களுக்கு காசு, பணம் கட்டாயம் வந்துரும். சகல விதமான சௌபாக்கியம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போதுங்க. நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்தில நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 10ஆம் அதிபதி தொழில் காரகன், 10ஆம் அதிபதி 10ஆம் இடம் இது எல்லாமே பார்த்துட்டு, இப்போ என்ன திசாபுத்தி போகுது அப்டிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்டின்னா, உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட அத கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும், பிராப்தமும் இருக்கும் பட்சத்தில், இந்த இந்த காலகட்டத்தில நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பாக்குது. லாபஸ்தானத்த குரு பார்க்கும்போதும் சரி, ஐஸ்வர்ய ஸ்தானத்தில குரு இருக்கும்போதும் சரி, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா, அது நமக்கு நன்மைகளாவும், அதிர்ஷ்டமாவும் மாறும். அப்ப இந்த காலகட்டத்தில ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலு, உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கும். நல்ல லாபகரமாவும் இருக்கும். வளர்ச்சியாவும் இருக்கும். அதிர்ஷ்டமாவும் இருக்கும். அப்போ நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா லாபம் கட்டாயம் வரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மூலியமா நல்ல வருமானங்கள் கிடைக்கும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்றது, ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகங்கள் செல்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சில பேர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
தொழிலுக்காக சில விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்த மாற்றக்கூடிய அமைப்பு. வேற பக்கம் போய் வேல பார்க்குறது, சொந்த ஊருக்கே போய் வேல பார்க்குறது, வெளிநாடுகளுக்கு போய் வேல பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. வீடோ அல்லது தொழிலோ மாத்தக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த தொழில விட்டுட்டு வேற ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்றது, அல்லது அந்த இடத்த மட்டும் மாத்துறது, இந்த மாரி ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நன்மைகள குடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில வரப்போகுது. உயர்வான நிலையும் உறுதியாக உங்களோட வாழ்க்கையில உண்டு. பல அற்புதமான நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நடக்கப் போகுது. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக வரக்கூடிய அமைப்பு. தெய்வ கடாட்சம், தெய்வ பலமுள்ள நல்ல அமைப்புகள குடுக்கப் போகுது உங்களுக்கு. பொதுவாவே நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு உபாசனை எடுக்கிறது, தெய்வ வழிபாடுகள்லாம் உங்களுக்கு ஈஸியா சித்தியாகுங்க. பொதுவா ஒரு குருநாதர சந்திச்சு, அவங்க கிட்ட ஒரு உபாசனம் வாங்குறது மூலியமா, நமக்கு போதாத காலம், கெட்ட காலம்ன்னு வரும்போது, தெய்வம் துணை இருந்து வழிநடத்துமாம். இப்போ குரு 9ஆம் இடத்த 5லிருந்து 9 பாக்குது. உச்சம் பெற்ற குருவா இருக்கனாலயும், 11 பாக்குறதுனாலயும் ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர் மூலியமா தெய்வ உபாசனைகள் எடுக்கும் பட்சத்தில், தெய்வம் ஈஸியா உங்களுக்கு சித்தி ஆயிரும். இந்த காலகட்டத்தில தெய்வத்த நேர்ல பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா ஆன்மீக நாட்டம் இருந்தா, இத நீங்க தாராளமாக பண்ணுங்க. தொட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குருபலம் உங்களுடைய ராசிக்கு இருக்கனாலயும், 9ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும் பரிபூரணமாக இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நீங்க திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள பார்க்கலாம். 25 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆணோ, பெண்ணோ திருமணத்துக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் தாராளமா திருமண ப்ரொசீஜர நீங்க செஞ்சீங்கன்னா, ஈஸியா திருமணம் ஆயிரும். காதல் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு வந்திருக்காரு. 5ஆம் இடம்ங்கிறது காதலு. ஸோ காதல்ல வெற்றி கிடைக்கிறது. காதல்கள்ல சேரக்கூடிய அமைப்பு. காதல் ஒரு கல்யாணத்துக்கு போய் முடியறது. அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்து மூலியமா முடியறது. விரும்பினவரையே மணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. பொதுவா 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமா நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திருமணம் நீண்ட நாளா இழுபறியா இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னாலாம், இந்த டைம்ல அதெல்லாம் நிவர்த்தியாயி, பிரச்சனைகள் இல்லாம நல்ல சுமூகமாகவும், தெய்வ அனுகிரகத்தோடையும், நல்ல பரிபூரணமான பலன்களோடையும் திருமணம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல அப்படின்னா, 5ஆம் இடத்துல குரு உச்ச பலம் பெற்றிருக்காரு. கட்டாயம் நீங்க இந்த காலகட்டங்கள்ல புத்திர லாபம் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 9ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ட்வின்ஸ் பொறக்கறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா குலதெய்வ வழிபாட பண்ணிக்கங்க. நீங்க ஐவிஎஃப் இந்த மாரி ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கு மேல கட்டாயம் உண்டுங்க. டிசம்பர் மாசத்துக்கு மேல நீங்க இந்த இதுக்கு ஐவிஎஃப்க்கு, டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த செயற்கை முறை கருத்தரிப்புன்னு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க போகும் பட்சத்தில அதெல்லாம் சக்சஸ் ஆயிரும். புத்திர பாக்கியம் எப்படி இருந்தாலும் இயற்கை முறையிலயோ, செயற்கை முறையிலயோ கட்டாயம் இந்த குரு உங்களுக்கு புத்திர பாக்கியத்த குடுத்துருவாரு. அதுல எந்தவித கவலையும் படாதீங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை, புனித கோவில்களுக்கு போறது, அதே மாரி புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயார் வழி சொத்துக்களும் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சொத்து அப்படிங்கிறது சேர்க்கை. ஒரு சொத்து மேல இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் உண்டு. பொதுவாவே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் வெற்றி கிடைக்கிறதுனால, மனம் முழுவதும் நல்ல நிம்மதியான பலன்கள் இருக்கு. நிம்மதியான அமைப்பு இருக்கு. சந்தோஷம் இருக்கு. பொதுவா குரு உச்சபலம் பெறதே 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான். அது உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, நீங்க நெனச்ச விஷயங்கள், விரும்பின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. 12 ராசிகள்ல உங்களுடைய ராசிக்கு மட்டும் தான் நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்தையும் பார்த்து, உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால, நல்ல அனுகூலமான செயற்கை அமைப்புகள் உறுதியாக இருக்கு. என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயமே அனுபவிக்க முடியும். 9ஆம் இடம்ங்கிறனால தந்தையுடைய சொத்துக்கள்லாம் சேரும். தந்தை வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே மாறும். நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். பொதுவா 2வது மேரேஜுக்காக வெயிட் பண்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில 2வது மேரேஜ் நடக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. மனம் வருத்தப்பட்டு பிரிஞ்சிருந்தவங்கலாம் அந்த மனக்கசப்புகள் மாறி சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உங்கள பிரிஞ்சு போன ஒரு உறவு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு.
அதே மாரி இவ்ளோ நாளா எந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் கை மேல உங்களுக்கு பலனா கிடைக்க போகுது. 11ஆம் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள், ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டுங்க. இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். அவங்க வழி ஆதரவுகளும், ஆதாயங்களும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் எத நோக்கி பயணிக்குதோ, அத்தன பயணங்களுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப தான் ஈட்டிக் குடுக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு காசு பணம்ங்கிறது மழையா குவியுங்க. இந்த டெண்டர் எடுக்கிறது, அதே மாரி வந்து இந்த வாரிய தலைவர்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலியமா நெறைய காசு பணத்த பார்க்க முடியும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு பேர் உருவாகும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தான் வந்து நட்பெயர், குட்வில் அப்படின்னு சொல்லக்கூடியதும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் குறிக்கக்கூடியது. குரு வந்து அந்த இடத்த பார்க்கறதுனால, ஒரு பிசினஸோ இல்ல என்ன விஷயம் வேற உத்தியோகம் எதுனாலும் சரிங்க, நட்பெயர், நன்மதிப்புங்கிறது சொசைட்டில இருந்தா தான் நீங்க டெவலப் ஆக முடியும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வரப்போகுது. அப்போ குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்த பார்க்கறதுனால, நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. அது மூலியமா காசு, பணம், செல்வாக்கெல்லாம் உயரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா குரு அப்படிங்கிறவர் வந்து வளர்ச்சிய குறிக்கக்கூடிய கிரகம் தான். உங்களுக்கு அவரு ராசியாதிபதியாவும் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில உச்சபலம் பெற்றுக்கனால, வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணும் பட்சத்தில் இன்னும் சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரும். பிதர்களுடைய ஆசீர்வாதங்கள வாங்கிக்கங்க. அது பல நன்மைகள இருக்கும். பொதுவா மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸா தான் இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதாரமும் நல்லா இருக்கு. உறவுகள் நிலையும் நல்லா இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. ஆசை, அபிலாஷைகள நிறைவேத்திக்கக்கூடிய காலம் தான். என்ன விஷயம் செஞ்சாலும் அது சக்சஸா இருக்கும். சொத்து சேர்க்கை இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதுல மேலுக்கு வர்றது, லாபங்கள சம்பாரிக்கிறது, காசு பணத்த அள்றது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் பெண்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆடை, ஆபரணம் ஒரு பெரிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி சேர்க்கறது, ஒரு பெரிய வீடுகள் கட்டுறது, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்னா, அந்த கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறது, வாழ்க்கையில லட்சியங்கள அடையக்கூடியது, ஒரு டார்கெட்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது எல்லாமே ரீச் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். முக்கியமா கலைத்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான வளர்ச்சிங்க. சினிமா ஃபீல்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் பீக்கா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அ அரசாங்க அதிகாரிகளா இருந்தாலும் ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான நிலையாவும், அதே மாரி உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாவும் இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் சகல விதமான சௌபாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமா தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகுது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள் குரு மாறுகிறார் இல்லைங்களா? 2026 ஜூன் மாதம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லது. ராசியில வேற ஜென்ம சனி போய்கொண்டிருக்கிறது மீனராசிக்கு. இது ஒரு அருமையான பலனா இல்லையாங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகமும் இது மாதிரி அமைப்பில் இது மாதிரி டிகிரியில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை எந்த மாதிரி ஒரு கர்ம வினையை அந்த ராசிக்காரனுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் கர்ம வினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மீனராசிக்கு வந்து ராசி அதிபதியாகிய குரு 4ஆம் இடத்துல இருப்பவர் ஜூன் மாதம் 2026 அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, இதுவரை ஜென்ம சனி தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மனசு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மனசுல ஒரு சோகமாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை
ராசி மேல இருக்கக்கூடிய ஜென்ம சனி மேல் விழும் பொழுது அந்த சனியின் உக்கிர குணங்கள் குறைந்து மனம் கொஞ்சம் சாந்தமடையும். மனம் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து மனசு இறுக்கம் இல்லாமல் போகணும், ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமாகணும், மனம் அமைதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாறினா தான் நம்ம அமைதி ஆக முடிய, சும்மா நம்ம வந்து மாற முடியாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது, சிலது உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் நடக்க போகிறது. 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான காதல் விஷயங்கள், நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம பிடிக்குமோ, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஹாபியாக இருக்கட்டும், நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்து நமக்கு அதில் போய் ஈடுபடுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக மன உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஜென்ம சனி தாக்கத்தில் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்ங்கிற மாதிரி ஒரு நல்ல டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் குரு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சுப விரயங்கள், நிறையா டிராவலிங்கள், பணப்புழக்காட்டங்கள் அது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், மன உற்சாகம் அடையக்கூடிய பயிற்சியாகவும், மன இறுக்கங்கள் குறையிற மாதிரியும், மன சோர்வுகள் குறையிற மாதிரியும், வாழ்க்கையில் கொஞ்சம் புது புது ரிலேஷன்ஷிப், உறவுகள், சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து இதுவரை நமக்கு ஒரு மாதிரியான ஹாஸ்டைலாக நமக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்காத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, வாழ்க்கை சூழல் மாறி வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கடுமையாக உழைத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்ச குருவாக 5ஆம் இடத்துல வந்து வருகிறார். சில பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி காதல் கைகூடுற விஷயங்கள், இடம் மாற்றங்கள், நம்மளுடைய பிடித்தமான ஒரு ஜாப், நமக்கு எது மாதிரி ஒரு ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபே கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆகிறது, உறவுகளாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள், தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் அடுத்து சோஷியல் கேதரிங் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய, சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னிஷன், ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாகத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, ரேவதியா அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கிறெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களுடைய தசாபுக்திகள், லக்னம் என்ன, லக்னத்துக்கு நல்ல தசைகள் போயிட்டு இருக்கா, என்ன நட்சத்திரத்தில் உங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுது, எந்த தசைகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடக்குது, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கையை எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்மாக 6 மாதம், 1 வருடம், 2 வருடத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளையும் சேர்த்து இது சொன்ன கோச்சார குரு பயிற்சி பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் வந்து எது நடக்கும், எது நடக்காது, எது மாதிரி நேரத்தில் எது செய்வது நல்லது, எது கண்டிப்பாக நமக்கு எந்த பிராப்தங்கள் நமக்கு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அப்படி இல்லை, எதை நோக்கி நம்ம போகலாம், வெளிநாடா உள்நாடா, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பா, உள்நாட்டிலே படிக்கலாமா, வேலை எது மாதிரி விஷயங்களாக இருக்கிறது, நமக்கு வந்து தொழில் நல்ல ஒரு தொழிலாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது வேலையே நமக்கு பிரதானமான ஒரு அமைப்பாக இருக்கா, எந்த துறை வந்து நமக்கு ஏற்ற துறையாக இருக்கிறது, எந்த மாதிரி துறையில் போனால் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நாம் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம், எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. ஓகே, குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மீனராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஜென்ம சனிங்க, ஏகப்பட்ட குழப்பம். எது எடுத்தாலும் ஒரு தடங்கள், எது பேசினாலும் அது தப்பாக போய் முடிகிறது. ஏகப்பட்ட போட்டி, பொறாமை, பிரச்சனை. அப்பப்பா என்னால் முடியவே இல்லை அப்படின்னு புலம்புற மீனராசிக்காரங்க எக்கச்சக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது அற்புதமான விஷயம். உங்களோட ராசிநாதன், அதாவது 1ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. இது ரொம்ப சூப்பரான அமைப்புங்க. ஜென்ம சனி 3, 7, 10 குடும்பத்தில் பிரச்சனை, பேசுகிற வார்த்தைகளில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலில் சரியாக செய்ய முடியாமல் ஒரு தடங்கள், இது எல்லாமே குருவோட பார்வை நிவர்த்தி ஆகுதுங்க. சந்தோஷமாக இருங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் பனி போல் உங்களுக்கு குருவோட பார்வை விலக்கி கொடுக்குது. 1ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு அது குறிப்பாக 5ஆம் இடம் அப்படிங்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் குழந்தைக்கு வளர்ந்த குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாத உங்கள் குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் வர்றதுக்காகட்டும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறதாகட்டும், எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. திரைத்துறையில் இருக்கவங்களாகட்டும், கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகம். ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ஜோதிட தொழில் சூப்பராக வரும். அதனால் ஜோதிடம் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு நார்மலாகவே ஜோதிடம் வருங்க. அதுவும் இந்த சமயத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அது வந்து கை கொடுக்கும். டீச்சர் டிஆர்பி எழுதுகிறேன், நான் வந்து யூஜிடிஆர்பி எழுதுகிறேங்க, பிஜிடிஆர்பி எழுதுகிறேன், எனக்கு வந்து அதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுமானா இப்போ இந்த ஒரு வருட காலத்தில் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம், ஆசிரியர் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு என்னதான் ஜென்மசனி நடந்தாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்குங்க. மீனராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக இருக்கலாம், பயப்படவே வேணாம். குருவோட பார்வை 5ஆம் இடமான அற்புதமான இடத்துலேருந்து 9, 11, 1 இந்த இடங்களை பார்க்குது. 1ஆம் இடத்தை குரு பார்க்குறனாலுங்க உங்கள் ஒரு மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் இருந்துச்சு. ஜென்மசனியில் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் வந்துச்சு. எந்த விஷயத்தையும் செய்ய முடியாமல் ஒரு தடங்கள், ஒரு விஷயத்தை இன்றைக்கி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதை செஞ்சு முடிக்க முடியாமையும் தடை இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ குருவோட பார்வை உங்கள் ராசியில் படுறனால கட்டாயம் உங்களுக்கு காரியங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வரட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ உங்களோட பேச்சை அடுத்தவங்க கேட்கறதுக்கான ஒரு அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சாதகமாக இருக்குங்க.
நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. ஒரு ஏற்றமான வாழ்க்கை இருக்கும். தாய் வழி தந்தை வழி உறவில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ 7 சனியும் நடக்குது, குருவும் சாதகமாக இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு நிலத்தை விற்றுட்டு புதுசாக இன்னொரு நிலம் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, தங்கம் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அவங்களோட தந்தையில் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு முழுமையாக நீங்கி அவரோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. நிறைய வெளிநாடு பயணம் போகக்கூடிய அமைப்பு, அதாவது கடகத்தில் குரு உச்சம். கடகம் நீர் ராசி, மீனம் நீங்களும் நீர் ராசி. அப்போ கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு நிறைய மீனராசிக்காரங்களுக்கு ஈஸியாக வரும். அது படிக்கிறதுக்காகட்டும், உத்தியோகம் ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகட்டும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீக பயணம். நிறைய காசி, ராமேஸ்வரம், கயா, பத்ரிநாத், கைலாயம், இந்த மாதிரியான அமைப்புகள், ஆன்மீக யாத்திரைகள் போகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது உங்களுக்கு. தெய்வ காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்புங்க. ஒரு கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துறது, இல்லை ஒரு கோயில் கட்ட உதவுறது, அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி தான தர்ம காரியங்கள். தர்மஸ்தானம் 9ஆம் இடம், கர்மஸ்தானம் 10ஆம் இடம், தர்மஸ்தானம் 9ஆம் இடம். நிறைய தர்மம் பண்ண போகிறீங்க. அதன் மூலியமாக புண்ணியங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு குருவோட பார்வை உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஆராய்ச்சி கல்வி அப்படிங்கிறது 9ஆம் இடம்ங்க. ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க, அந்த ரிசர்ச் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ரொம்ப நாளாக தடங்கலாகிக்கிட்டே இருக்குது. இல்லை ஒரு விஷயத்தை எடுத்து நான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், அதில் நான் ஃபுல்ஃபில்லாக ஒரு முழுமையான ஒரு முடிவு எனக்கு வரமாட்டேங்குது, தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. நீங்கள் நினச்ச காரியங்கள் ஆராய்ச்சி துறையில் நிறைய சாதனைகள் பண்ண போகிறீங்க. புதிய புதிய விஷயங்களை நிறைய மீனராசி ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 11ஆம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம், நம்மளோட நீண்ட நாள் ஆசையை சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு எது கனவாக இருக்கோ, ஒரு நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், ஏதாவது ஒரு ஆசை, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை லட்சியம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய அற்புதமான அமைப்புங்க. நண்பர்களால் நிறைய நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. முதல் முறையாக அந்த நண்பர்களால் நல்லது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ நடக்க போகுதுங்க. மூத்த சகோதரம் 11ஆம் இடம். மூத்த சகோதரராக உங்களுக்கு நல்லா இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுதுங்க. உங்கள் மூத்த சகோதரருக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், அவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்த சனி பார்க்குறாருங்க. தொழிலில் கொஞ்சம் டல்லாவீங்க, ஆனால் லாபஸ்தானத்தை சனி குரு பார்க்குறனால கம்பல்சரி தொழில் மூலியமாக நமக்கு லாபம் வந்தாகணுங்கிற அமைப்பு குரு கொடுத்துட்றார். அப்போ தொழில் நல்லாயிருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேணாம், தைரியமாக இருக்கலாங்க. நீண்ட நிறைய பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. தொழில் ரீதியான பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க. மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த காலம் இருக்குது. மீடியாவில் இருந்தவங்க கொஞ்சம் இந்த 1.5 வருஷ காலமாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். சரியான மீடியாவில் நீங்கள் ரீச் ஆக முடியாமல் இருந்திருப்பீங்க. இந்த சமயத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களோட பேர் புகழ் எல்லாம் இப்போ அதிகரிக்குங்க. முன்ன உங்களை ஒரு 1000 பேருக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ இன்னும் நிறைய ஒரு 4000 பேர் 5000 பேருக்கு தெரியக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. தைரியமாக இருக்கலாம். ஜென்மசனி தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் குருவோட பார்வையால் விலக போகுது. வரக்கூடிய 1 வருஷ காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்தே தீருதுங்க. பணம் அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுங்க. நம்ம ஒரு நிலம் அடமானம் வச்சோம், அந்த நிலத்தை நம்மளால் மீட்க முடியல, அந்த நிலத்தை விற்றுட்டு கடனை கட்டிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அது நினச்சோம் முடியல அப்படின்னா அது எல்லாமே இப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு நிலத்தின் மூலியமாக வருமானம் வரும். இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள், பணவரவும் நல்லாயிருக்கும். குழந்தைகளாலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர், நல்ல விஷயங்கள், குழந்தைகளோட திருமணம், இந்த மாதிரி எல்லா அற்புதமான விஷயங்களும் நடக்க போது. மீனராசி
ராசிக்காரங்க தைரியமாக இருங்க. இன்னும் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா, நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு, இல்லை ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு, கடலோரத்துக்கு அடிக்கடி நீர்நிலைகள் பக்கத்தில் அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருது ஜெய்குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். 10ஆம் இடத்துல குரு வந்து உச்சமாகிறாரு. பொதுவா இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026. அதாவது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 டேஸ் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயங்களே நான் சொல்லிடுறேன். அதாவது வாக்கியப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு வந்து என்னன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்துச்சு, பாக்கிய குருவா இருந்துச்சு. இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது தொழில் ஸ்தானத்துல 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் குரு உச்சமாகக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு உச்சமாகி 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தை பார்க்கிறாரு, குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அவர் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடமா இருக்கனால பல விஷயங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும். பொதுவாவே குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வருமானம் வந்து நல்லபடியா வந்தாலே மோஸ்ட்லி 90% வந்து பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்காது. அதே தான் குரு உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வாகனங்களை குறிக்கக்கூடியது, வீடை குறிக்கக்கூடியது, தாயாரை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள். 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. வழக்கம் போல தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. சரி, இந்த குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து என்ன விஷயங்களா செய்ய போறாருன்னா, புது புது விஷயங்களை கட்டாயம் நீங்க செய்யலாம். ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களா தான் உங்களுக்கு இருக்குது. புது தொழில ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நேரம் சரியான நேரமா அப்படின்னு கேட்டா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். 10ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் மூலியமா கட்டாயம் வருமானம் உண்டு. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தொழில் காரகன், 10ஆம் அதிபதி, இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஜாதக ரீதியா வந்து ஓன் பிசினஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தா தாராளமா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கோச்சார ரீதியா பூரணமான குருபலம் இருக்கனால நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா, பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. ஆனா வருமானம் அப்படிங்கிறது இந்த டைம்ல வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம். ஒரு சிலருக்குலாம் இந்த மந்தகதியா இருக்கும். தொழில் வந்து சரியா மூவ் ஆன் ஆயிருக்காது. தேங்கின நிலையா இருக்கும். குடுக்க வேண்டிய பணம் குடுக்க முடியாம, வரக்கூடிய பணம் வராம இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கட்டாயம் மாறிருங்க. ஏன்னா 2ஆம் இடத்த குரு பாக்குது. 2ஆம் இடம்ங்கிறத சகல விதமான தன லாபம். தன லாபஸ்தானத்தை தன காரகனே பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள். அதுவும் உச்சம் பெற்ற அமைப்பு. அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உச்சம் பெற்ற அமைப்பு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சர்வீஸை குறிக்கக்கூடிய இடம். அதுவும் இல்லாம உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது, உங்களோட உழைப்புகளை குறிக்கக்கூடியது. ஸோ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ சேம் அதை விட பல மடங்குகள். நீங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு உழைப்ப போடுறீங்க அப்படின்னா 1000 ரூபாய உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 6க்குடையவர் உங்களுக்கு குருவா இருக்கிறாரு. உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால எதிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு சக்சஸா தான் ஆகும். உங்களுடைய ராசி அமைப்புப்படி ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்த பார்க்கறனால குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா,
இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மாறி குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாரி இவ்ளோ நாளா சண்டை சச்சரவுகளா இருந்து பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே குடும்பத்துல மேக்ஸிமம் என்ன பிரச்சனைகளா இருக்கும் அப்டின்னா, நீங்க ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா பிசினஸ்ன்னு வெளியில போறது, பிசினஸ்லயே அதிகமா உங்களுடைய தொழில்லயே அதிக கவனம் செலுத்துறதுனால, குடும்பத்துல உங்களுடைய அட்டென்ஷன் சரியா செலுத்த முடியாதனால, அதுவே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கும். இது எல்லாமே நீங்க கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு 2 குடைவரும், 7 குடைவரும் செவ்வாயா இருக்கிறாரு. அவரு வந்து 10ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. துலா ராசியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொதுவா என்ன ப்ராப்ளம் வருது அப்டின்னா, பிசினஸ், உத்தியோகம் அப்படின்னு உங்களுடைய ஒர்க் பிரஷர்னால குடும்பத்த சரிவர கவனிச்சுக்க முடியாம, அல்லது குடும்பத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கிறது தான் மிகப்பெரிய மைனஸ். ஆனா, நீங்க வேற வழி கிடையாது. 2மே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கனால, நீச்சமாகுறாரு. அதனால பிரச்சனைகள். அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். குரு வந்து இந்த டைம்ல வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால, மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தனையுமே சால்வ் ஆயிரும். குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிரும். பெரிய லெவல்ல பிரச்சனைகளா இருந்ததெல்லாம் காணாம போயிரும். நல்ல சந்தோஷமும், அமைதியும் இருக்கும். குடும்பத்துல புது வரவு அப்படிங்கிறது உண்டு. 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு நல்ல ப்ரமோஷன்ஸு, சேலரி இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றீங்க இல்லையா? நீங்க உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றவங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பர். குபேர யோகம் அப்படிங்கிறது வந்து துலா ராசிக்கு தான். ஏன்னா உற்பத்தி சார்ந்த தொழில்களோ அல்லது இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம், லாபம் இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. அதே மாரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு மருத்துவ செலவு இருக்குது. 6 கூடையவர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்த பார்க்கறனால பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஐ விஷன்ஸ்லாம் வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாரி ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனடியா வீட்ல நீங்க வைத்தியம் பார்க்கிறத தவிர்த்துட்டு, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அதுதான் நல்லது. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு 1000, 2000த்துக்குள்ள அந்த செலவுகள் முடிஞ்சிரும். அத நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. உங்களுடைய பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து லட்சக்கணக்குல செலவ இழுத்து விட்டுரும். அதுக்காக தான் வருமுன் காப்போம் மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு பாருங்க. அதே மாரி 4ஆம் இடத்த குரு பாக்குது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும். மைண்ட் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க ஹரிபரியா இருக்கீங்க அப்டின்னா, நிதானமா வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும்போது உங்க மேல தவறுகள் இல்லேன்னா கூட ஆப்போசிட்ல வரக்கூடியவங்க மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தயவு செய்து வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாக போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் துலா ராசிக்கு இருக்கு. 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால அற்புதமான அமைப்புகள். ஒரு சிலருக்கு இந்த வீட விக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே வந்து இந்த லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இடம் சம்மந்தப்பட்ட ஒர்க் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ, வீடு கட்டி விக்கிறது, வீடு இடம் வாங்கி விக்கிறது, இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. லாபம் அப்படிங்கிறது வந்து நீங்க எதிர்பாராத வகைகள்ல பணங்கள் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இவ்வளோ நாளா வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய தாயார் வழி சொத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால, ஏதாவது ஒரு வில்லங்கனால வராம இருந்திருக்கும். தாய் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு சேராம இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் வந்து உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள்லாம் தானாக வந்து சேரும். அதே மாரி கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு அது சக்சஸா முடியும். உங்களுக்கு வந்து நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்டின்னா, நீங்க தான் அதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்க அப்டின்னா, அதுவும் உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா, உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்கிறாரு. அப்ப வழக்குகள்ல கட்டாயம் வெற்றி அப்டிங்கிறது உங்களுக்கு நிச்சயம்ங்க. அதே மாரி கடன் 6ஆம் இடம்ங்கிறது தான் கடன். கடன் எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. கடன் எல்லாமே நீங்க நிவர்த்தி பண்ணிருவீங்க. கடன கட்டி நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும். ஆனா, இப்போ நீங்க மறுபடியும் அ ரீ மறுபடியும் ஒரு தடவ அப்ளை பண்ணி பாருங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு லோன் கிடைச்சிரும்.
ஏன்னா உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் லோன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் ஆல்ரெடி லோன் இருக்கு அப்படின்னா, அந்த மானியம் தள்ளுபடிலாம் வருதுல்ல, அதுலலாம் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கிடைச்சு அந்த லோன் தள்ளுபடி ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. எஜுகேஷன் லோன் கிடைக்கும். இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றிய குறிக்கக்கூடியது. எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான வெற்றி கிடையாது. மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு குரு 3, 6 குடையவரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் இருக்கு. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒரு பிசினஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறது, அதே மாரி ஒரு வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகளும் உறுதியாக இருக்கு. முக்கியமா வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுத இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் இந்த மாரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போஸ்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள குடுக்க போகுது. ஏன்னா பதவி ஸ்தானத்த பாக்குது. 4ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம். ஸோ குரு பார்வையினால உங்களுக்கு உத்தியோகம் கவர்மெண்ட் அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு, இது ஜாக்பாட் ஆன காலம் தான். குரு 10ல இருந்தா கூட 4ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தையும் பாக்குது. ஒரு பதவி கிடைச்சிரும். வாரிய தலைவரோ, அல்லது வந்து ஒரு நல்ல போஸ்ட்டோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சி ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான வாழ்க்கை தான். நல்ல இன்கம், ஒரு டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. துலா ராசிய பொறுத்தவரைக்கும் குரு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, பலவிதமான பொருளாதார சேர்க்கை இருக்கு. பொருளாதாரம் வந்து ஒரு வழியில தான் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. பல வகைகள்ல இருந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்பத்துல நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்தா கூட, இந்த டைம்ல இனிமேலு உங்களுக்கு பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு, உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமா இருந்து, உங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சரி திருமண பிராப்தம் இருக்கா? அப்படின்னா, குரு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 6 தான் பார்க்குறாரு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது குருபலம் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா 7ஆம் அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்கும் பட்சத்தில், தாராளமா திருமணத்துக்கு போய்க்கலாம். ஆனா கோச்சார ரீதியா குருபலம் இருக்கான்னு கேட்டா, குருபலம் இப்போதைக்கு இல்லை. எதுக்காவது உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஏன்னா 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா, 5ஆம் இடத்த குரு வந்து உங்களுக்கு பார்க்கல. 6ஆம் இடத்த தான் பார்க்குறாரு. அப்போ புத்திர பாக்கியம் ரொம்ப நாளா வந்து நான் வந்து குழந்தை இல்லாம இருக்கேன் அப்படின்னா, இந்த டைம்ல ஒரு ட்ரீட்மெண்ட் போகும்போது, அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயி, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 10ஆம் இடத்துல குரு உச்சபலம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதனால இந்த டைம்ல ஏதாவது ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது உங்க வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்வான நிலை தான். பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல இந்த வருஷம் நீங்க பிளான் போட்டு, நல்ல எஃபர்ட்ஸ போட்டு நீங்க நல்லா முன்னேறி வரணும். அப்படி இந்த வருஷத்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேற எந்த வருஷமும் கிடைக்காது. அடுத்த 12 வருஷம் கழிச்சு தான் இந்த அமைப்பு வருது. அதனால இந்த வருடத்திலேயே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைய இப்போ நீங்க வந்து ஒரு லட்சாதிபதியா இருந்தா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. கோடீஸ்வரனா மல்டி மில்லியனர் ஆயிருவீங்க. அந்த மாரி எந்த அளவுக்கு ஒருத்தங்க உழைப்ப போடுறாங்களோ, அதுக்கு தகுந்த பலன் தான் குரு குடுப்பாரு. குரு வந்து டிசிப்ளினான கிரகம். அவருக்கு யாரெல்லாம் வந்து நேர்மையா இருக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாரு. ஸோ அதனால நீங்க என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு அத என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்றதுக்கு உழைக்கணும். உழைப்ப போடும்போது, கட்டாயம் அதுக்குண்டான பலன் வந்து உங்க கை மேலேயே வந்து சேர்ந்துரும். பொதுவாவே துலா ராசிக்காரங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. மைனஸ் அப்படின்னு பார்த்தா, கட்டாயம் ஹெல்த்ல தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்புகள் இருந்தாலும், இந்த 6ஆம் இடம்ங்கிறது கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றேன் இல்லீங்களா? அதே மாரி சண்டை சச்சரவு வழக்குகள். ஸோ இந்த சண்டை சச்சரவுன்னா யார்கிட்ட போடுவோம்னா, தெரியாதவங்க கிட்ட மேக்ஸிமம் போட மாட்டோம்.
கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டம். காசு, பணம் வரும்போது இன்னொருத்தங்கள எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து ரொம்ப வீட்ல இருக்கக்கூடியவங்கட்ட ஆணாக இருந்தால் மனைவி கிட்டயும், கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் வெளி நபர்களுடைய தலையீடு வரும். கோர்ட்டு, கேஸ், பஞ்சாயத்துன்னு போயிரும். ஸோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு வந்து பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வேலைய தான் பார்ப்பாரு. சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள பார்க்க மாட்டாரு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. மத்தபடி துலா ராசிய பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்களுமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அடுத்த 13 மாதங்கள், ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027க்குள்ள இருக்கக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு இது மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் பொழுது, நட்பு, பகை, நீச்சம், உச்சம், அப்புறம் இந்த ஒளி தத்துவம் மூலமாக வரக்கூடிய கர்ம பலன் எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து, அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு துல்லியமான அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் மூலமாக என்ன காமிக்குதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, 2026 ஜூன் மாதம் பிறக்கிறப்ப குரு 11ஆம் இடத்துல இருந்து ஒரு நல்ல சப்போர்ட், அஸ்தம சனி நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ கொஞ்சம் லாபங்கள் வருகிறது, கைக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுத்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஸ்தம சனியோட தாக்கங்கள் குறையும். ஏன்னா குரு வந்து சனியை பார்த்து அஸ்தம சனி தாக்கத்தை குறைக்கிறார். அதே சமயத்தில் மன சந்தோஷம் மாறுற மாதிரி சில சுப செலவுகள், சுப முதலீடுகள், வெளிமாநிலம், வெளிநாடு பிராணங்கள், புதிய முயற்சிகள், அது மாதிரி விஷயங்கள் தென்படுகிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளாக படுத்தி கொண்டிருந்த அடுத்த லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக வரக்கூடிய அந்த அஸ்தம சனியில் பாடாப்படுத்தி கொண்டிருந்த சில தொல்லைகள், மன இறுக்கங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாகிய நான் முதலே சொன்ன மாதிரி சுப விரயங்கள், செலவுகள், கொஞ்சம் வருமானம் வந்து அதை நம்ம நல்ல விதமாக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக அப்கிரேட் பண்ணுறது, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் வாங்குறது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாபம் எடுக்கிறது, அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது, கொஞ்சம் ட்ராவலிங் ஆகிறது, இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்று நிறையா மாற்றங்கள், நிதி குடுக்கல் வாங்கல்ல மாற்றங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ல மாற்றங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு இடத்துல இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதில் லாபம் எடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி தள்ளி வாங்குறது, அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ப்ரொமோஷன் ஆகி மாறி போகிறது, இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி கொடுக்குதுங்க. இது நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 இந்த 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக அவர் சிம்மத்துக்கு வர்றார், ராசிக்குள்ளே வர்றார். அந்த 3 மாதம் நம்பவே கொஞ்சம் நல்ல ஒரு டைமாக இருக்கும். அதுக்கு அந்த டைமில் உங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். நண்பர்கள், பார்ட்னர்ஸ், குடும்பம், இது எல்லாத்துலேயுமே சில சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இந்த வருஷம் கடைசி வருது. ஸோ ஓவராலாக முதல் ஒரு 4-5 மாதம் விரயங்களும் பல மாற்றங்களை கொடுத்தாலும் ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷப்படுற மாதிரி, உறவுகள் புதுப்பிக்கிற மாதிரி, சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த அஸ்தம சனி நடுவிலே வந்து சிம்மராசிக்காரருக்கு அந்த அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குருவின் சஞ்சாரம் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே அப்படின்ட்டு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்திலிருந்து சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த, மரண பயங்களை கொடுத்து கொண்டிருந்த அஸ்தம சனி தாக்கத்தில் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு
நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சில பண வரவுகள் வருகிறது. 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வருகிறது. அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக சில பிரச்சனைகளை குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகள், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ தப்பு இல்லை. இந்த சிம்ம ராசிக்கு ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி வந்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சில வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்குது. மாணவர்கள் விசா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு, ஐடி துறை இது மாதிரி வெளிநாட்டில் போய் இப்போ வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வெளிநாடு போய் கிடச்சி போகக்கூடிய அமைப்பு. இந்த அஷ்டம சனியில் போய் ஒரு 6-7 மாதம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறையா அபிவிருத்தி பண்ணுவாங்க, லோன் போவாங்க, ஃபண்டிங் வாங்குவாங்க. நிறையா ஸ்மால் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பேங்க் லோன் போய் பெரிய லெவலுக்கு போகிறது. 4-5 பேர் கூட்டு தொழிலாக சேர்ந்து ஜெயிக்க நினைக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள், வரவேண்டிய பணம், வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து இதெல்லாமே கொஞ்சம் கைக்கு வர்றது. இது மாதிரி பல நல்ல விஷயங்கள், பண விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள், சொத்து விஷயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள், சில குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் வருவது, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக இந்த அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சி சில நல்ல விஷயங்களை கொடுத்து அஷ்டம சனியின் கோர அமைப்புகளை, தாண்டவங்களை, அதோட மன அழுத்தங்களை குறைத்து மனசு கொஞ்சம் இலகு ஆகிற மாதிரி, ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, மகமில் பிறந்தீங்களா, அல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் வச்சு டீட்டெயில்டாக நம்ம உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும் பொழுது ஒன்றுமே வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, யோகமான தசைகள் எப்போ வருது, இப்போ நாம் பேசின அந்த கோச்சார அமைப்பாகிய குரு பயிற்சி தாக்குதல் உங்களுடைய தசநாதன் புக்திநாதனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்களை நாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தகுந்ததாக இல்லை, எது மாதிரி சாய்ஸ் எடுக்கலாம், அடுத்த வரக்கூடிய 1 ஆண்டு 2 ஆண்டு எது மாதிரி திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் ராசிக்கும் லக்னத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எது மாதிரியான அமைப்புகள், எது மாதிரியான கர்ம பலன்கள் நமக்கு முடியுது, நம்ம கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் ஈஸியாக எளிதில் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித தவறான முடிவுகள் எடுக்காமல் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்து பொறுமையாக அந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருந்து சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் செய்து நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, நம்மளுடைய யோகமான படிப்பு என்ன, நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு அது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுத்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தரையும் நம்ம தவறுகள் செய்யும் பொழுது 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் பின்னோக்கி போயிடுறோம். நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ்கிறதில்ல பாருங்கள். ஸோ அதனால் எந்தெந்த தவறுகளான முடிவுகள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு விலை கொடுக்கணும். ஸோ அதை தவிர்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அதுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி வந்து எப்போ வருது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026. இது வந்து என்னன்னா வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து சும்மா ஒரு 2-3 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால முதல்ல குரு பயிற்சி வரதே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா மே மாசம் 26ஆம் தேதி வருது. வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பல அற்புதமானது. நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த நியூ இயர் ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு. இந்த குரு வந்து ரிஷப ராசியில யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதுங்கிறத சொல்லிருங்க. ரிஷப ராசிக்கு யாருக்காவது குரு திசையோ அல்லது குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். ஏன் அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல உச்சமாயி 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்குது. அத நீங்க பார்த்தாலே போதும். எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. 9ஆம் இடம்ங்கிறது ஐஸ்வர்ய பிராப்தம். அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில நன்மை நினைக்கிறீங்களோ அத்தன விஷயமே நடக்கும். அதே மாரி 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ லாபம் என்ன விஷயத்த செஞ்சாலும் உங்களுக்கு அதுல லாபம். காசு, பணம் அப்படியே மலை மாரி கொட்ட போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி அற்புதமான பலன்கள் தான். குரு உச்சம் பெறாருங்க. இதுல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் நினைப்பீங்க, எனக்கு அஷ்டமாதிபதி தானே அப்படின்னு. 11க்கும் அவருதான் அதிபதி. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்த உச்சம் பெற்று அவருடைய 9ஆம் பார்வையில பார்க்கிறாரு. அப்ப நல்ல பலன்கள் தான். பல விஷயங்கள் அதாவது ஆசை, அபிலாசைகள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைகள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிடிக்குமோ, எது நீங்க நடக்கணும்னு விரும்புறீங்களோ, அது அத்தனையுமே எழுதி பார்த்துட்டு, ஒவ்வொன்னா டிக் போட்டுட்டு வர்றது தான் இந்த குரு பயிற்சியில உங்களுடைய பிரதான வேலையாக இருக்கணும். அந்த அளவுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. சரி 3ஆம் இடத்துக்கு குரு வராரு. இவ்வளோ நாளா 2ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7ஆம் இடத்த பார்க்குறாரு. களத்திர ஸ்தானத்த பார்க்குறாரு. களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது திருமண பிராப்தம். 100% குரு பலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அப்போ இந்த டைம்ல இவ்ளோ நாளா உங்களுக்கு திருமணத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அத்தன பிரச்சனையுமே நீங்கிருங்க. திருமண ரீதியா இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. இந்த 1 இயர்க்குள்ள நல்ல பலம் இருக்கு. முக்கியமா ரிஷப ராசியில யாராவது இருந்தா இந்த வருஷமே நீங்க அதாவதுங்க ப 18 வயசுக்கு உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் இது பொருந்தாது. திருமண வயதில் இருக்கிறவங்க, ஒரு 25 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா, குரு உச்சம் பெற்று உங்களுக்கு களத்திர ஸ்தானத்த பார்க்குறாங்க. ஏன்னா, படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு திடீர்னு நான் ஜோசியர் சொன்னாங்கன்னு திருமணத்த பண்ணிறாதீங்க. சட்டப்படி அது குற்றம். திருமண வயதில இருக்கவங்களுக்கு தான் அது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. உடனே வந்து குருபலம் வந்துருச்சு அப்படின்ட்டு படிப்ப நிறுத்திட்டு குருபலம் கல்யாணத்த பண்ணிறாதீங்க. கல்யாண வயதுல இருக்கவங்க 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அப்படின்னா, திருமணம் பண்ணக்கூடிய ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த டைம்ல பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பாக்குது, 9ஆம் இடத்த குரு பாக்குது, 11ஆம் இடத்த பாக்குது. அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த டைம்ல நான் பண்ணுனா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் ஒண்ணா வாழணும் அப்படிங்கிறது தான் குருபலம் நம்ம பாக்குறது. அது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு 100% இருக்கு. அதனால தாராளமா திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர நீங்க பண்ணலாம். அதே மாரி காதல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்தன கசப்பு, மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி அடையும். காதல்ல இருந்த தோல்வியில இருந்து மீண்டு வருவீங்க. காதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா, மேரேஜ் பண்றது எப்புட்றா வீட்ல நான் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல போய் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காதல்ங்க. அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் 7ஆம் இடம். அதனால அது வெற்றியோ, தோல்வியோ கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்யுங்க. 5ஆம் இடம் 5ஆம் பார்வை 7ஆம் இடத்த பார்க்கிறாரு, 9ஆம் இடத்த பார்க்கிறாரு, 11ஆம் இடத்த பார்க்கிறாரு. நினைத்தவர விருப்ப திருமணம் அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். குரு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால திருமணம் விரும்பினவரையே திருமணம் பண்ணக்கூடிய யோகம் கட்டாயம் உறுதியாக உண்டு. பார்ட்னர்ஷிப் வழியில ரொம்ப நன்மைகள் நடக்குங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நல்ல பார்ட்னர தேடுறீங்க அப்படின்னா, பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. பார்ட்னர்ஸ் வழி ஆதாயங்கள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க பிரச்சனைக்குரிய நபரா இருக்காங்க. போயிருவாங்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் நடக்க போதுங்க. அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி வழி ஆதாயமும், மனைவியாக இருந்தால் கணவன் வழி ஆதாயமும் உறுதியாக உண்டு.
அதே மாரி அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கணவனோ அல்லது மனைவி வழியோ பூர்வீக சொத்துக்கள் வரது, சொத்து சேர்க்கை இந்த மாரி அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றி. எந்த விஷயங்கள் தொட்டாலும் பரிபூரண வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்குறாரு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், சிறு தூர பிரயாணம். நெறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த டைம்ல அப்ளை பண்ணுனா 9ஆம் இடத்தையும் பாக்குது, 11ஆம் இடத்தையும் பாக்குது. வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் இது ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இவ்ளோ நாளா பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, அல்லது வந்து பிரைவேட் ஜாப் வேற ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் தான். வே தொழில் மாற்றங்கள் இருக்கு. உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. இந்த ரிஷப ராசிக்கு மாற்றம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குங்க. எல்லாமே நல்ல வித மாற்றமா தான் இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கறதுனால தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. இந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒரு நல்ல குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, இந்த கோயிலுக்கு நம்ம டிராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படிலாம் நெனச்சிட்டு இருப்பீங்கல்ல, அது எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு சாத்தியமாகும். நல்ல கோவில்களுக்கு, புனிதமான நதிகள்ல நீராடக்கூடியது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம்ல வந்து ஒரு தெய்வ உபாசனை எடுங்க. அது வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லும் உங்களுக்கு துணையா இருக்குங்க. தெய்வ உபாசனைங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைகள சேர்க்குங்க. நல்ல குருநாதர் மூலியமா ஒரு உபாசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போகும். கஷ்ட காலங்கள்ல உங்கள காப்பாத்துறதுக்கு தெய்வம் மட்டும் தான் நின்னுட்டு இருக்கும். அதனால உபாசனை எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறப்பான நேரம், காலம்ங்க. அதனால அது முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்க. அதே மாரி சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதர வழி ஆதாயம் இருக்கு. மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதாயங்கள் அவங்களுக்கு கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அவங்க கிட்ட சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்கனால பில்ட் பண்ண முடியும். அது நன்மைகளாவும், சிறப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள்ல, நெனச்ச காரியங்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி அடைவீங்க. எந்த விஷயத்த தொட்டாலும் சரி, அது லாபத்துல முடியும். தொழில், உத்தியோகம் மூலியமா நல்ல லாபங்கள் வரும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம் வரும். தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவ்ளோ நாளா வந்து உங்களுக்கு தொழில் மூலியமா எந்த பணமும் வரல, லாபமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நெனச்சா கூட, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில அபிவிருத்தி பண்றதுக்கு இது சிறப்பான நேர காலங்கள். குரு திசை நடந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். நீங்க நெனச்சுக்கலாம், அஷ்டமாதிபதி தானே 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 11 கூடையவர் குருவாவே இருக்கனால, செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கள கேட்பாங்க. ஒரு சௌபாக்கியவதி அப்படின்னு போற்றப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. பெண்களுக்கு இந்த டைம் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத வேணா சாதிக்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க வந்து இவ்ளோ நாளா எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் செஞ்சு சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன விஷயங்கள்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுவாரு. அதுவும் 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறது வந்து நல்லது. அதே மாரி நீங்க காசு எடுத்து மத்தவங்களுக்கு குடுக்குறதே உங்க கையால ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்கனாலே, அது நல்ல சக்சஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. கணவருக்கு உதவி பண்ணுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா. திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பெற்றோர்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க உதவி பண்றது பல மடங்கா உங்களுக்கு நன்மைகளா வந்து சேரும். நான் சொல்றது வந்து உங்களுடையது மட்டும் தான். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட். அதே மாரி கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா அம்மா, அப்பா. இவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. உறுதுணையா இருங்க. வெளியில போய் ஹெல்ப் பண்ணாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். மீன்ஸ் தெரியாத நபர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. ஆனா நீங்க உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை செய்யும். அதுக்காக இத நான் சொல்றது. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. இவ்ளோ நாளா நீண்ட நாளாக என்ன விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிவர்த்தியாகும், பூர்த்தியாகும். அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். நம்ம வந்து 9ஆம் இடத்த பார்க்கறதுனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ரிஷப ராசியில யாராவது
பிரிந்திருந்தீங்க அப்படின்னா பிரிந்தவர்கள் தேடி வர்றது. அதே மாரி ஏன்னா ஜனவசியம் இருக்கு. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்த பார்க்கறதுனால ஜனவசியம் இருக்கு. அந்த ஜனவசியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உங்க கூட பழகி அதாவது ஒரு கருத்து முரண்பாடுகளால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்க கூட சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்குலாம் இது சூப்பரான டைமு. பொதுமக்களுடைய ஆதரவுகள் பெருகக்கூடிய டைம் தான் இந்த டைமு. ஒரு வாரிய தலைவரோ, அல்லது ஒரு அமைச்சர் பதவியோ, ஒரு நல்ல பதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. குரு பார்வையினால இருக்குது. ரிஷப ராசிக்கு குரு பார்வையினால நல்ல யோகமும், அமைப்பும் இருக்கிறதுனால, சூப்பரான டைமு. அதனால ஜனவசியம் மூலியமா நெறைய விஷயங்கள சாதிச்சுக்க முடியும். அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் பொருளாதார ரீதியா நல்ல பெரிய விஷயங்கள் நடக்கும். அதே மாரி புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 5, 9 புகழ் பெறது. அதே மாரி பொதுமக்களுடைய தொடர்புகள் வரக்கூடிய ஸ்தானமா இருக்கனால, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பரான டைம். இந்த டைம்ல நீங்க ஒரு என்ட்ரியோ அல்லது வந்து என்ட்ரியோ குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஏன்னா குரு பலம் அவ்ளோ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உறவுகளுக்கு இடையேயும் சரி, எல்லா விஷயங்களும் நன்மையா தான் இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பல அற்புதங்கள் உங்களுக்கு குரு குடுத்துருவாருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களோ, அத்தன விஷயமே உங்களுக்கு குடுத்துருவாரு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை ரிஷப ராசிக்கு நன்மை, நன்மை, நன்மை. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.